Hallelujah. Hallelujah. Even today, with great joy, I welcome you in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். As we all know, today is the day of Pentecost. நீங்கள் அறிந்திருக்கிறபடி இது பெந்தேகோஸ்தே நாளாய் இருக்கிறது. All around the world, the children of God are celebrating this wonderful festival. உலகம் முழுவதுமாய் தேவனுடைய பிள்ளைகள் இந்த அற்புதமான பண்டிகையை அவர்கள் கொண்டாடி அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். I believe on this day of Pentecost also, நான் நம்புகிறேன் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலும் கூட the Lord will pour out His Spirit upon you in a special way. ஆண்டவர் தம்முடைய ஆவியை விசேஷித்த விதத்திலே உங்கள் மீது அவர் ஊற்றுவாராக. Hallelujah. Hallelujah. Today the whole world may be going through crisis. இன்றைக்கு முழு உலகமே ஒரு நெருக்கடி இக்கட்டான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கலாம். There may be sorrow and adverse news every day we are hearing. துக்கமும் எதிர்மறையான செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். At times our heart may be troubled. அந்த நேரங்களிலே நம்முடைய இருதயம் கலங்குகிறது. But our Lord Jesus Christ has promised the comforter for us. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றரவாளனை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். He said, I will send another comforter நான் to வேறொரு you. தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். He will comfort you. அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். He will wipe away your tears. அவர் உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். He will also do a marvelous work in your life. ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். Hallelujah. Hallelujah. Once again, I greet everyone in the name of Jesus. மறுபடியும் கூட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Even for this morning's meditation, இந்த காலை தியானத்துக்கென்று turn your Bibles to Acts chapter 2 verse 1 to verse 4. உங்களுடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 லிருந்து 4 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Acts chapter 2 verse 1 to verse 4. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 லிருந்து 4 வசனங்கள். When the day of Pentecost had fully come, they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Holy Spirit gave them utterance. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். Hallelujah. Hallelujah. On the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளிலே as they were waiting for the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்த போது 120 apostles and disciples and the children of God, as they were waiting on the upper room, 120 அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் மேல் வீட்டு அறையிலே காத்துக் கொண்டிருந்தார்கள். suddenly there came a sound as of a rushing mighty wind. திடீரென்று பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாயிற்று. The scripture says that sound came from heaven. வேதம் சொல்லுகிறது அந்த சத்தம் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உண்டானது. And that mighty wind blew into the house and filled the whole house. அந்த பலத்த காற்றானது அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதுமாய் அவர்களை நிரப்பிற்று. And everyone, they were filled with the Holy Spirit and began to speak in another tongue. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்தார்கள். Hallelujah. Hallelujah. On the day of Pentecost, the Holy Spirit was poured out on all flesh. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் மாம்சமான யாவர் மீதும் அவர் ஊற்றப்பட்டார். Even today he wants to be poured out upon you. இன்றைக்கும் கூட அவர் உங்கள் மீது ஊற்றப்பட விரும்புகிறார். Even today that heavenly wind of the Holy Spirit
want to sweep upon your life. இன்றைக்கும் கூட பரலோகத்தினுடைய ஆவியானவருடைய காற்று உங்கள் மீது வீச அவர் விரும்புகிறார். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, one thing to note here is that the wind is not the Holy Spirit, but it is one of the manifestation of the Holy Spirit. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த காற்று பரிசுத்த ஆவியானவர்ல காற்றாக வெளிப்படுத்தின ஆவியானவர், வெளிப்பட்ட ஆவியானவர் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Then who is the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் யார்? John chapter 4 and verse 24 says, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, God is a spirit. தேவன் ஆவியாயிருக்கிறார். God is a spirit. தேவன் ஆவியாயிருக்கிறார். And in other words we can say, வேறொரு விதத்தில் நாம் சொல்லலாம், Holy Spirit is none other than God himself, the mighty third person of the Trinity. பரிசுத்த ஆவியானவர் வேறு யாரும் இல்லை, திருத்துவத்தில் வல்லமையுள்ள ஒரு மூன்றாவது நபராய் அவர் இருக்கிறார். Since God is a spirit, தேவன் ஆவியாய் இருக்கிறபடினாலே he reveals himself to mankind through symbols and signs and emblems. தேவன் ஆவியாய் இருக்கிறபடினாலே மனுக்குலத்துக்கு அடையாளங்கள் மூலமாக, சின்னங்கள் மூலமாக தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். Sometimes he reveals himself as a latter rain. சில நேரங்களிலே பின்மாறி மழையைப் போல அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். Sometimes the Holy Spirit is likened to the flood waters. சில நேரங்களிலே ஜல பிரவாகத்துக்கு தண்ணீராக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். Sometimes the Holy Spirit is compared as a fire flame. சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலைக்கு அவர் ஒப்பிடப்படுகிறார். Sometimes he is likened unto a holy anointing oil. சில நேரங்களிலே பரிசுத்த அபிஷேகத்துக்கு அவர் ஒப்பிடப்படுகிறார். And sometimes he is likened unto a new wine. சில நேரங்களில் அவர் புதிய ரசத்துக்கு அவர் ஒப்பிடப்படுகிறார். He is revealed as a gentle and a pure heavenly dove. மென்மையான ஒரு பரலோக புறாவாக அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். Likewise also அப்படியே தான் in Acts chapter 2 we see அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், Holy Spirit manifested himself as a mighty rushing wind from heaven. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து பலத்த காற்றை போல அவர் வெளிப்படுத்தினார். Even today I believe that heavenly wind, the Holy Spirit will come upon you on this day of Pentecost. இன்றைக்கும் கூட நான் விசுவாசிக்கிறேன், இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உங்கள் மீது வீசும் என்று. Hallelujah. Hallelujah. Today when that wind blows upon you, இன்றைக்கும் அந்த காற்று உங்கள் மீது வீசும்போது I believe something is going to happen in your life. நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. Some miraculous thing is going to happen. ஏதோ ஒரு அற்புத காரியங்கள் நடக்க போகிறது. Every time when the Holy Spirit comes as a wind, ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவர் காற்றாக அவர் வீசும்போது some miraculous events happen, and that is what we read in the scripture. சில அற்புதமான காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. அதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Even today we are going to shortly meditate. இன்றைக்கும் கூட நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். When the heavenly wind of the Holy Spirit, when he sweeps over us, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரலோகத்தின் காற்று நம் மீது வீசும்போது what effect, what impact is that wind going to bring in our lives? அந்த காற்று நம்முடைய வாழ்க்கையில என்ன தாக்கத்தை, என்ன பிரதிபலனை அது ஏற்படுத்த போகிறது? What blessing it is going to bring in our lives? நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்களை அது கொண்டு வர போகிறது? Hallelujah. Hallelujah. In the beginning we see when the Holy Spirit, when he hovered over the waters of the earth, ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அவர் அசைவாடி கொண்டிருந்த போது there was creative work happening there. அந்த இடத்துல சிருஷ்டிப்பின் கிரியைகள் நடந்து கொண்டிருந்தது. When the Holy Spirit came upon Virgin Mary, the power of the Most High came upon her, and she in her womb conceived the Son of God. பரிசுத்த ஆவியானவர் கன்னி மரியாளிடத்துல அவர் உன்னத பலனாய் அவர் வெளிப்பட்ட போது உன்னதமான தேவனுடைய குமாரனை அவர் கர்ப்பம் தரிக்கிறார். Hallelujah. Hallelujah. When he came upon அசைவாடின பொழுது, அசைவாடின போது my dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, every time that mighty wind comes and moves, something happens. ஒவ்வொரு முறையும் அந்த பலத்த காற்று அசைவாடும் போது ஏதோ ஒரு வல்லமையான காரியம் நடைபெறுகிறது. Even today I believe, இன்றைக்கும் நான் நம்புகிறேன், in your life that mighty wind of the Holy Spirit will come and
hover upon you. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த பலத்த காற்று உங்க வாழ்க்கையின் மீது வந்து அசைவாடும். There is going to be healing for you. அங்கே உங்களுக்கு சுகம் உண்டாக போகிறது. Some miracle is going to happen in your சில life. அற்புதங்கள் உங்க வாழ்க்கையிலே நடைபெற போகிறது. Surely a miracle is going to happen in your life. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெற போகிறது. Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, when the Holy Spirit comes as a mighty rushing wind, பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றைப் போல அவர் வரும்போது what blessing we receive. என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Firstly, முதலாவது, when the Holy Spirit comes as a mighty rushing wind, பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றைப் போல அவர் இறங்கி வரும்போது there is going to be great deliverance. அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது. Big deliverance. பெரிய விடுதலை உண்டாக போகிறது. Turn with me to Exodus chapter 14 and verse 21. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Exodus 14 and verse 21. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Then Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back by a strong east wind all that night, and made the sea into dry land, and the waters were divided. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வற்றி போக பண்ணினார். ஜலம் பிளந்தது. Hallelujah. Hallelujah. Here you see the powerful effect of the wind that blew upon the Red Sea. பாருங்க, இந்த இடத்துல அந்த பலத்த காற்று சிவந்த சமுத்திரத்தின் மீது வீசப்பட்ட போது அதனுடைய தாக்கத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். When a mighty rushing wind blew, பலத்த காற்று வீசின போது something happened there. ஏதோ ஒரு காரியம் அங்கே நடந்தது. God caused that east strong wind to blow upon the Red Sea, அந்த கீழ்காற்றை சிவந்த சமுத்திரத்தின் மீது அவர் வீசும்படி ஆண்டவர் செய்தார். and he caused the sea to go back. அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளங்கும்படி பின்னிட்டு போகும்படி செய்தார். And it dried up the seabed into dry land. பாருங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தையே அது வற்றி போகும்படி ஆண்டவர் செய்தார். ஓ, காய்ந்து போன ஒரு நிலத்தை போல அதை மாற்றி விட்டார். காய்ந்து போன ஒரு நிலத்தை போல அதை அவர் மாற்றி The விட்டார். whole Red Sea was divided into two. முழு அந்த சிவந்த சமுத்திரமும் இரண்டாக பிளந்தது. What a powerful effect it is. எவ்வளவு வல்லமையான ஒரு தாக்கமாய் அது இருக்கிறது. That is the power of the heavenly wind. அதுதான் பரலோக காற்றினுடைய வல்லமையாக தாக்கமாக அது இருக்கிறது. We know that this incident, the background of this incident. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். The children of Israel, after they got delivered from the slavery in Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றபோது they journeyed towards the promised land. வாக்குதத்தப்பட்ட தேசத்துக்கு நேராய் அவர்கள் பயணித்தார்கள். As they journeyed, they came and they faced a great hindrance, and that hindrance is the Red Sea. அப்படியாக அவர்கள் பிரயாணித்து போகிறதான வேளையிலே அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு தடை இருக்கிறது. அந்த தடை இந்த சிவந்த சமுத்திரமாக இருக்கிறது. And they were stranded in that beaches of the Red Sea, and they didn't know how to cross over. ஆக அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். எப்படியாக இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. They do not have any ship or any means to cross over. எந்த கப்பலோ அந்த கடலை தாண்டி செல்வதற்கு எந்த விதமான காரியம் இல்லை. Probably they might have just sat in that beach sand and wondering how are we going to cross over. ஒருவேளை அவங்க அந்த கடற்கரையிலே உட்கார்ந்து எப்படியாக இந்த கடலை நம்ம தாண்ட போகிறோம் என்று சொல்லி அவர்கள் யோசித்திருந்ததுக்கு கூடும். They might have looked to the right and left. வலதும் இடதுபுறமாக அவர்கள் பார்த்திருப்பார்கள். Only terrible, horrible desert, empty desert, sand dunes everywhere. வெறுமையான மணல் மேடுகள் தான் சுற்றி எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. Nothing is there, just emptiness. எதுவுமே இல்ல, அங்க வெறுமை மாத்திரம் தான் இருக்கிறது. As they were wondering how we are going to cross over, எப்படியாக இதை நாம் தாண்டி செல்ல போகிறோம் என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது suddenly to their terror somebody screams and they say, in the distance the Pharaoh's army and his chariots and horsemen, that army is coming to catch them. இன்னும் அவர்களை மிரட்டும் விதத்திலே பயமுறுத்தும் விதத்திலே யாரோ கூக்குரலிட்டு சொல்லுகிறார்கள், பார்வோனுடைய சேனை இவர்களை பிடிக்கும்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. ஓ, அது பெரிய திகிலா இருந்திருக்கும் அல்லவா? அது அவர்களுக்கு ஒரு பெரிய திகிலா இருந்திருக்கும் அல்லவா? Trembled in fear. அதை கண்டு நடுங்கி பயந்தார்கள். Now they are trapped, they don't know where to go. என்ன செய்வது, எங்கே போவது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. Pharaoh's army are coming to catch hold of them and cut them with the edge of the sword.
forward. பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. அவர்களுடைய பட்டயத்தாலே அவர்களை வீழ்த்தும்படி அவன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். And in the front there is sea, they cannot go into the sea. All they can do is drown there only. அவர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் மாத்திரம் தான் இருக்குது. அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர்களால் செல்ல முடியவில்லை. அவர்களை மூழ்கி போக வேண்டிய ஒரு நிலைமை தான். And the right and left only empty desert, nowhere to hide, nowhere for refuge. வலதும் இடதுபுறமாக எந்த ஒரு அவர்களுக்கு அடைக்கலமாக அவர்களுக்கு தஞ்சமாக எதுவும் இல்லை. வெறுமை மாத்திரம் தான் அந்த இடத்துல இருந்தது. எங்கேயும் போய் பதுங்க முடியாது, எங்கேயும் ஒளிய முடியாது. வெறுமையான வனாந்தரம் எப்பக்கமும் இருக்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, in that situation only they cried out to God. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவரை நோக்கி அழுது கூப்பிட்டார்கள். They cried out to Moses. மோசேவின் இடத்தில் அழுது கூப்பிடுகிறார்கள். What are we going to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? At the time only the Lord asked Moses to stretch forth his rod. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் மோசேயை பார்த்து உன்னுடைய கோலை நீட்டு என்று சொல்லுகிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the moment he stretched forth his hands, மோசே தன்னுடைய கரத்தை நீட்டின போது God caused a wind to come upon that Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்தின் மீது ஒரு கீழ் காற்றை வீசும்படி ஆண்டவர் செய்தார். And he caused that sea to go back. All night that wind was blowing. அந்த முழு இரவுதுமாய் அந்த காற்று வீசிக்கொண்டே இருந்தது. அந்த சிவந்த சமுத்திரம் பின்னிட்டு போனது. And it dried up that seabed as of a dry ground. அந்த சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக ஆண்டவர் பண்ணினார். வெட்டாந்தரையை போல ஆண்டவர் பண்ணினார். The whole Red Sea was parted into two. அந்த முழு சிவந்த சமுத்திரமும் இரண்டாக பிளந்தது. Oh, the children of Israel, they ran into that Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே அவர்கள் ஓடி போனார்கள். Even the seabed was like a dry ground, like a highway for them. அந்த சிவந்த சமுத்திரமும் கூட அவர்களுக்கு ஒரு நெடுஞ்சாலையை போல இருந்தது. ஓ, தார் போட்ட நல்ல ரோடு ஹைவே மாதிரி இருந்தது. அதுல அப்படியே அவர்கள் they ran and they crossed over to the other side. அதிலே அவர்கள் ஓடி போய் அக்கறைக்கு அவர்கள் சென்றார்கள். Hallelujah. Hallelujah. Not only that, அது மாத்திரமல்ல, and the Egyptian army also pursued them into the depths of that sea. எகிப்திய ராணுவம் அந்த கடலின் ஆழத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்தபோது Suddenly that waters began to close in. திடீரென்று அந்த இரண்டாக பிளந்திருந்த சமுத்திரம் மூட ஆரம்பித்தது. The scripture says the Lord even made that wheels of the chariot to be struck in that mud and sand. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த பார்வோனுடைய சேனைகளின் ரதங்களை அந்த மணலிலே சிக்கிக்கொள்ள ஆண்டவர் வைத்தார். சக்கரத்தை கூட சிக்கும்படி அவர் செய்து விட்டார். அந்த சக்கரங்களை கூட சிக்கும்படி ஆண்டவர் செய்து விட்டார். It began to wobble. அது நடுக ஆரம்பித்தது. அந்த வீல் வந்து ஆட ஆரம்பித்து விட்டது. They could not even ride the chariot into the sea. அந்த ரதங்களை கடலுக்குள்ளாக அவர்கள் ஓட்டி செல்ல முடியவில்லை. Suddenly the sea closed in upon them. திடீரென்று அந்த சிவந்த சமுத்திரம் அவர்கள் மீது மூடினது. And it swallowed them up. The Pharaoh and his army, his chariots, his men, they perished at the Red Sea. பார்வோனையும் பார்வோனுடைய சேனையும் குதிரையும் குதிரை வீரர்களையும் அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக மூடியது, விழுங்கினது. Great deliverance the Lord gave to the children of Israel. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். Oh, that mighty wind brought great deliverance for them. அந்த பலத்த காற்று அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது. Hallelujah. Hallelujah. And what is this wind, my dear brothers and sisters? இந்த பலத்த காற்று என்ன எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே? Psalm 78 and verse 26 says, சங்கீதம் 78:26 சொல்லுகிறது, that strong east wind that proceeded forth from the Lord is a heavenly wind. அந்த கீழ் காற்று ஆண்டவரிடத்திலிருந்து வந்த அந்த கீழ் காற்று ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு காற்றாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த கீழ் காற்று ஒரு பரலோக காற்றாய் இருந்தது. Hallelujah. Hallelujah. It is not the wind of the world. இது உலகத்தின் காற்று அல்ல. Oh, it was a heavenly wind. அது பரலோக காற்றாய் இருந்தது. A heavenly wind of the Holy Spirit that gave a great deliverance for the children of Israel. பரிசுத்த ஆவியானவருடைய பரலோக காற்றாய் இருந்தது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தது. Hallelujah. Hallelujah. The same wind that blew upon the 120 people in the upper room. 120 பேர் மேல் வீசின அதே பலத்த காற்று, That wind brought great deliverance. அந்த காற்று ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்தது. Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, even today when the Holy Spirit comes upon you as a mighty rushing wind, இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றைப் போல உங்கள் மீது அவர் வீசும்போது,
பொழுது there is going to be a deliverance in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது. Just as the children of Israel, you may be in great anxiety and in sorrow. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் துக்கத்திலையும் பெரிய துயரத்திலையும் நீங்கள் இருக்கலாம். You may be hard pressed on all sides. All around you there may be trouble. எல்லா பக்கத்திலும் நீங்கள் நெருக்கப்பட்டு எல்லா பக்கத்திலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். You may be stranded as though you are stranded as the children of Israel in the beaches of the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே சிக்கிக் கொண்டது போல அப்படி சிக்கிக் கொண்ட ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். You may not able to go forward or backward or lean right or left. முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் போக முடியாம வலதுபுறமும் இடதுபுறம் சாய முடியாத போல சிக்கிக்கொண்ட அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். One brother he sent a prayer request like this. ஒரு சகோதரர் இப்படியாக ஒரு ஜெப குறிப்பை அனுப்பினார். I am abroad but my family is in India. நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் ஆனா என்னுடைய குடும்பம் இந்தியாவுல இருக்காங்க. They are afflicted with this coronavirus. இந்த கொரோனா வைரஸ்னால அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். I cannot even come to India and help them, brother. என்னால இந்திய தேசத்துக்கு வந்து அவர்களுக்கு என்னால உதவி கூட செய்ய முடியல பிரதர். My hands I do not know what to do. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. I'm thinking of my wife, I'm thinking of my children. என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். I cannot come to India. என்னால இந்திய தேசத்துக்கு வர முடியவில்லை. I'm stranded in this nation itself. நான் இந்த நாட்டிலேயே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். Another person he said, மற்றொரு நபர் சொன்னார், I'm supposed to go back to this particular nation. இந்த குறிப்பிட்ட தேசத்துக்கு நான் திரும்ப செல்ல வேண்டியதா இருந்தது. But all the airports are closed. ஆனா எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. Oh, I cannot go back to my nation. என்னுடைய தேசத்துக்கு என்னால் திரும்பி போக முடியவில்லை. I do not know what to do. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. I can't go front, I can't go backward. என்னால முன்னாடி போக முடியல பின்னாடி போக முடியல. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, today just like the children of Israel you may be wondering what I am going to do in life. இன்றைக்கு ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கலாம். Surrounded with ever so many troubles. ஏராளமான பிரச்சனைகளால சூழப்பட்டிருக்கலாம். You may be surrounded by troubles on all sides. எல்லா பக்கத்திலும் பிரச்சனைகளால நீங்கள் சூழப்பட்டிருக்கலாம். There may be family problem, குடும்ப பிரச்சனை இருக்கலாம், financial problem, பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், health problem, சரீர சுகவீனங்கள் இருக்கலாம், witchcraft problem, மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் பிரச்சனை you இருக்கலாம். may say I do not know what to do. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று நீங்க சொல்லலாம். There is no way of escape for me. இதிலிருந்து தப்பிக்கிறதற்கான வழியே இல்லையே எனக்கு. No deliverance for me. எனக்கு விடுதலையே இல்லையே. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, you should remember the God whom you serve is able to make a way for you even in the midst of the sea. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சமுத்திரத்தின் நடுவேவும் உங்களுக்கு ஒரு பாதையை வழியை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Our God is the one who makes way where there is no way. வழியே இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். Even today he will cause his mighty east wind to blow upon your life. இன்றைக்கும் அவருடைய வல்லமையான கீழ்காற்றை உங்களுடைய வாழ்க்கையில வீச அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். He will send that wind to blow upon the troubled sea that is troubling you. உங்களை கலங்க பண்ணுகிற அந்த கலக்கத்தின் சமுத்திரத்தின் நடுவே அவருடைய காற்றை வீச செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to part the Red Sea for you. அந்த சிவந்த சமுத்திரத்தை உங்களுக்காக பிளக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Able to remove every hindrances in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். He will make a way of escape for you. தப்பி செல்வதற்கான வழியை அவர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். 1 Corinthians chapter 10 and verse 13 says, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, with every temptation, with every trial, he also makes a way of escape for us. ஒவ்வொரு சோதனையோடு கூட அந்த சோதனையிலே தப்பி செல்லுகிறதற்கான வழியை அவர் உண்டு பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. Will he not make a way for you? அவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ண மாட்டாரா? Today the wind of the Holy Spirit will come upon your life. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உங்க வாழ்க்கையில வீசும். He will come upon you as a mighty rushing wind. பலத்த காற்றாய் அவர் உங்கள் மீது இறங்கி வருவார். The same wind that came upon the upper room will come upon your life. மேல் வீட்டறையில இறங்கி வந்த அதே பலத்த காற்று உங்க வாழ்க்கையிலும் இறங்கி வரும். When that wind comes there is deliverance. அந்த காற்று வரும்போது அங்கே ஒரு விடுதலை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When the wind comes there is a way made for you. அந்த காற்று வீசும்போது அங்கே உங்களுக்கான ஒரு வழி உண்டாக்கப்படுகிறது. Today kneel down and cry out to the Lord and
say, இன்றைக்கு முழங்காற்படிட்டு ஆண்டவரை பார்த்து அழுது சொல்லுங்க, let that heavenly wind blow in my life. அந்த பரலோக காற்று என் வாழ்க்கையில வீசட்டும். Let that heavenly wind blow over the hindrances. அந்த பரலோக காற்று எல்லா தடைகள் மீதும் அது வீசட்டும். Let that wind blow upon all the troubles that is surrounding me. என்னை கலங்கம் பண்ணுகிற, என்னை பிரச்சனைக்குள்ளாய் பண்ணுகிற எல்லா காரியத்தின் மீதும் அந்த பலத்த காற்று வீசட்டும். The Holy Spirit will blow upon your life as a mighty rushing wind bringing deliverance in your life. பரிசுத்த ஆவியானவர் அந்த பலத்த காற்றை போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு பண்ணும்படி கொடுக்கும்படி அவர் வீசுவார். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, not only for the children of Israel that heavenly wind blew, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அந்த பரலோக காற்று வீசப்படவில்லை. not only for the children of Israel that wind brought a great deliverance, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அந்த காற்று ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரவில்லை. but also that wind blew for a family. That family is the family of Noah and brought great deliverance. அந்த காற்று ஒரு குடும்பத்துக்காகவும் வீசப்பட்டது. அந்த குடும்பம் நோவாவினுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை அந்த காற்று கொண்டு வந்தது. Genesis chapter 8 and verse 1, if you would read. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Then God remembered Noah and every living thing and all the animals that were with him in the ark. And God made a wind to pass over the earth, and the waters subsided. தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. Hallelujah. Hallelujah. Today here in this verse we read, God caused a wind to blow upon the earth. இன்றைக்கும் கூட இந்த வசனத்திலே ஆண்டவர் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் என்று சொல்லி A வாசிக்கிறோம். heavenly wind, it passed over the earth. பரலோக காற்று பூமியின் மீது அப்படியாய் அசைவாடி அது சென்றது. And the waters of death and destruction subsided. அந்த மரணத்தின் ஜலம், அந்த அழிவின் ஜலம் அது அமர்ந்து போனது. We all know the context of this verse. இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாம் In அறிந்திருக்கிறோம். the days of Noah, great flood came. நோவாவின் காலத்திலே பெரும் வெள்ளம் வந்தது. Every living creature perished under the under the sun. சூரியனுக்கு கீழே இருந்த எல்லா ஜீவ ராசிகளும் அதிலே மாண்டு போனது. Only the family of Noah was spared. They were in that ark. நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான் காக்கப்பட்டது. அவர்கள் அந்த பேழைக்குள்ளே இருந்தார்கள். 40 days and 40 nights they were non-stop rain. 40 நாட்கள் இரவும் பகலுமாய் இடைவிடாமல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. The springs of water of the deep, it gushed forth and flooded the whole earth. ஆழத்தின் நீரூற்றுகள் வெடித்து இந்த பூமியை வெள்ளத்தால் நிரப்பியது. So much was the flood that even the great tallest mountains were submerged under the water. வெள்ளங்கள் அவ்வளவு அதிகமாக இருந்தது. உயர்ந்த பர்வதங்களும் கூட அந்த வெள்ளத்தால் மூடப்பட்டிருந்தது. Genesis chapter 7 verse 21 to verse 24, if you read. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21 லிருந்து 24 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, All living thing that had breath in its nostril perished. நாசியிலே சுவாசமுள்ள எல்லா ஜீவ ராசிகளும் அதிலே அழிந்து போனது. 150 days that water prevailed over the earth. 150 நாட்கள் அந்த ஜலம் பூமியின் மேல் இருந்தது. All that 150 days, Noah and his family, they were inside the ark in great fear and trembling. 150 நாட்களும் நோவாவினுடைய குடும்பமும் பயத்திலே அந்த பேழைக்குள்ளாய் நடுக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். Because outside there is a death and destruction and all living things were perishing. காரணம், வெளியே பார்க்கும்பொழுது மரணமும் அழிவும் எல்லா ஜீவ ராசிகளும் மாண்டு போய் இருக்கிறது. Now they are inside the ark. அவர்களோ அந்த பேழைக்குள்ளே அவர்கள் They இருக்கிறார்கள். can't go out for shopping. அவங்க கடத்தெருவுக்கெல்லாம் போக முடியாது. அவங்க ஷாப்பிங் எல்லாம் போக முடியாது. ஷாப்பிங்கெல்லாம் போக They முடியாது. cannot go out to visit anyone. யாரையும் சந்திக்க செல்ல முடியாது. Oh, they were as though they were locked inside that ark. அந்த பேழைக்குள்ளே பூட்டப்பட்ட ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கிறார்கள். Just as we are in a lockdown inside our houses
fearful of going out. பாருங்க, வெளியில போகிறதற்கு பயமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஊரடங்கு காலத்துல வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். வீட்டுக்குள்ள பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். வீட்டுக்குள்ள பூட்டப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம். Unable to go out anywhere. எங்கேயும் வெளியே போக முடியல. Outside death and destruction everywhere. வெளியில மரணமும் அழிவும் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. In such a situation, I believe Noah and his family might have cried out to God for mercy. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக அழுது They might கேட்டிருப்பார்கள். have cried out to God for deliverance. ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யும் என்று சொல்லி அவங்க விடுதலைக்காக அழுது And the கேட்டிருப்பார்கள். Bible says வேதம் சொல்லுகிறது, the Lord remembered Noah. ஆண்டவர் நோவாவை நினைவு He கூர்ந்தார். remembered his family. அவனுடைய குடும்பத்தை அவர் Remembered நினைத்தருளினார். every living creature in that ark. அந்த பேழைக்குள்ள இருந்த எல்லா ஜீவ ராசிகளையும் அவர் And நினைத்தருளினார். God caused a mighty wind to blow upon the surface of the earth. பூமியின் மேலே ஆண்டவர் பலத்த காற்றை வீசும்படி செய்தார். That wind came and blew upon that troubled waters of death and destruction. அந்த மரணமும் அந்த அழிவின் தண்ணீர் மேல அந்த பலத்த காற்று வீசியது. The moment that wind blew, அந்த பலத்த காற்று வீசினதான அந்த வினாடியிலே that flood waters of death and destruction resided, it subsided. அந்த மரணத்தின் அழிவின் ஜலமானது அப்படியே அது அமர்ந்து போனது. Hallelujah. Hallelujah. It subsided on அது all sides. எல்லா பக்கத்திலும் அது வற்றி போயிற்று. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, and what wind is this wind? இந்த காற்று எந்த ஒரு காற்றாய் இருக்கிறது? It is not a wind according to the earth. உலக பிரகாரமான ஒரு காற்று அல்ல. Not a natural wind. இயற்கையாய் வருகிற ஒரு காற்று அல்ல. If you refer the same verse in the Hebrew Bible, இந்த வசனத்தை எபிரேய வேதாகமத்திலே பார்க்கும்போது instead of the word wind, you can come across the word ruha being mentioned there. காற்று என்ற வார்த்தைக்கு பதிலாக ரூஹா என்ற வார்த்தை பயன்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க The முடியும். very word ruha means the spirit. ரூவா என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே ஆவி என்ற அர்த்தம். The spirit of God. தேவனுடைய ஆவி, The breath of God. தேவனுடைய சுவாசம். So when God caused his wind to blow upon the flood waters of the earth, ஆக பூமியின் மேல் இருந்த அந்த ஜலத்தின் மீது தேவன் தம்முடைய சுவாசத்தை தம்முடைய காற்றை வீச செய்தபோது it is not just an ordinary wind, but it is a heavenly wind of the Holy Spirit. அது சாதாரண ஒரு காற்று அல்ல, பரலோகத்தினுடைய பரிசுத்த ஆவியானவருடைய காற்றாக அது இருக்கிறது. The moment the ruha, when the breath of God, the spirit of God, when it moved upon the troubled waters, தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஆவி அந்த ரூவா காற்று அந்த கலங்கின ஜலத்தின் மீது வீசின போது death subsided, அந்த மரணம் அமர்ந்து போனது, வற்றி போனது, destruction subsided. அழிவுகள் அமர்ந்து போனது. Noah and his family were able to come out of that locked situation. அந்த பூட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை. Once again a new hope, a new beginning was given to them. மறுபடியும் கூட அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய ஆரம்பமும் கொடுக்கப்படுகிறது. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, even today what we need in our nation, in our state is the mighty wind of the Holy Spirit should blow upon our nation. இன்றைக்கு கூட நம்முடைய தேசத்திலும் நம்முடைய மாநிலத்திலும் நமக்கு அவசியமா இருக்கிற ஒரு காரியம், அந்த பரலோகத்தினுடைய ஆவியானவருடைய பலத்த காற்று நம்முடைய தேசத்திலும் மாநிலத்திலும் வீச வேண்டும். Hallelujah. Hallelujah. When the Holy Spirit, the heavenly wind of the Holy Spirit, it blows upon our nation. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரலோகத்தினுடைய காற்று நம்முடைய தேசத்திலே வீசும்போது, Oh, there is going to be great deliverance. அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது. Today what do they call this corona as? இந்த கொரோனாவை எப்படியாக இன்றைக்கு அழைக்கிறார்கள்? They call it as a second wave. இரண்டாவது அலை என்று சொல்லி அதை அழைக்கிறார்கள். In other words, corona is compared to that of the troubled waters, which comes like a wave and sweeping the many lives of many people. வேறொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் இந்த கொரோனாவுடைய தாக்கத்தை ஒரு அலைக்கு ஒப்பிட்டு எப்படி ஒரு அலை எழும்பி அநேக காரியங்களை அடித்து செல்லுகிறதோ அப்படியாக இந்த கொரோனாவுடைய அலை அநேகருடைய ஜீவனை அது அடித்து சென்று கொண்டிருக்கிறது. It is sweeping away the breath of life from the nostril of many people. அநேக ஜனங்களுடைய நாசியின் சுவாசத்தை அது வாரிக்கொண்டு செல்லுகிறது. Taking away
away the breath of life along with it. அவர்களோடு கூட அந்த ஜீவனின் சுவாசத்தை அது வாரிக்கொண்டு செல்கிறது. Many are struggling for their lives. அநேகர் தங்களுடைய ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். Brother, மூச்சு விட முடியல. என்னால மூச்சு விட முடியல பிரதர். I feel as though I am drowning in the water. தண்ணீரிலே மூழ்கி கொண்டு இருக்கிறது போல எனக்கு இருக்கிறது. Oh, we are perishing, the people are crying out. ஜனங்க அழுது சொல்றாங்க, நாங்க அழிந்து மாண்டு கொண்டு இருக்கிறோமே. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, today what we should pray for is we should pray for the mighty wind of the Holy Spirit, the wind of Ruha to blow upon the nation of in our nation. இன்றைக்கும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆவியானவருடைய அந்த ரூவா காற்று நம்முடைய தேசத்திலே வீச வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. When God causes that wind to blow, ஆண்டவர் அந்த காற்றை வீச செய்யும்போது every death and destruction is going to subside. எல்லா மரணமும் எல்லா அழிவும் அது அமர்ந்து போகிறது, வற்றி போகிறது. Corona death rate is going to come down. கொரோனாவுடைய மரண எண்ணிக்கை அது கீழே சரிய போகிறது. Hallelujah. Hallelujah. Oh, there is going to be a change in our nation. நம்முடைய தேசத்துல ஒரு மாற்றம் வர போகிறது. Hallelujah. Hallelujah. My brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர when சகோதரிகளே, the wind of the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வரும்போது, when that heavenly wind comes, அந்த பரலோக காற்று வரும்போது, oh, there is going to be deliverance. அங்கே ஒரு விடுதலை உண்டாக போகிறது. There is going to be hope for you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக போகிறது. There is going to be healing for you. உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாக போகிறது. The breath of God is able to give you the living breath in your life. ஆண்டவருடைய சுவாசம் உங்களுக்கு ஒரு ஜீவ சுவாசத்தை அது கொடுக்க போகிறது. Hallelujah. Hallelujah. Let us cry out for the wind of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய காற்றுக்காக நாம் அழுது அவரை கூப்பிடுவோம். Lord, cause that wind to blow. ஆண்டவரே, அந்த காற்றை நீர் வீச பண்ணும். That day you caused that wind to blow upon the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்திலே உம்முடைய காற்றை வீச பண்ணினீரே. Oh, the Red Sea, it subsided, it divided into two. அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து போனதே. Oh Lord, you caused the heavenly wind to blow upon the troubled flood waters. ஆண்டவரே, உம்முடைய பரலோக காற்றை அந்த ஜலத்தின் மீது நீர் வீச செய்தீரே. All that death and destruction subsided. எல்லா மரணமும் எல்லா அழிவுகளும் அமர்ந்து போனதே. Let the wind of the Holy Spirit blow in our lives, O Lord. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த சுவாச காற்று உம்முடைய ஆவியின் சுவாசம் எங்கள் மீது வீசப்படட்டும் ஆண்டவரே. Let it blow upon our nation India. எங்களுடைய இந்திய தேசத்திலே வீசட்டும் ஆண்டவரே. Let it blow upon the nations of this world. இந்த உலகத்தினுடைய தேசங்களிலே வீசட்டும் ஆண்டவரே. Let there be healing and a hope and a new beginning for our lives. சுகமும் நம்பிக்கையும் புதிய ஒரு ஆரம்பமும் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். Isaiah 59 and verse 15 says, ஏசாயா 59:15 சொல்லுகிறது, the enemy comes like a flood, the Holy Spirit will raise a standard against him. எதிரி வெள்ளம் போல நமக்கு விரோதமாய் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். Today believe that. இன்றைக்கும் அதை நீங்க நம்புங்க. Today pray for the wind of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய காற்றுக்காக இன்றைக்கு நீங்க ஜெபிங்க. That supernatural wind of deliverance is able to bring deliverance in our lives. இன்றைக்கும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த காற்று நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை கொண்டு வர அது வல்லதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So welcome Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Even on this day of Pentecost, come down as a mighty rushing wind. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பலத்த காற்றை போல எங்கள் மீது இறங்கி வாரும். Surely that wind will blow. நிச்சயமாகவே அந்த காற்று வீசும். Hallelujah. Hallelujah. Secondly, when the wind blows, இரண்டாவதாக அந்த காற்று வீசும்போது what effect does it have? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? What impact it can make in your life? உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது? That wind is able to satisfy you. அந்த காற்று உங்களை திருப்திப்படுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. Now turn with me to Numbers chapter 11 and verse 31. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Numbers chapter 11 and verse 31. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Now a wind went out from the Lord, and it brought quail from the sea and left them fluttering near the camp, about a day's journey on this side and about a day's journey on the other side, all around the camp, and about 2 cubits above the surface of the ground. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையிலே 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. Hallelujah. Hallelujah. Here the scripture says, இங்கே வேதம் சொல்லுகிறது, now a wind went out from the Lord. இப்பொழுதும் ஒரு
காற்று ஆண்டவரிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. Hallelujah. Hallelujah. And what wind it is? அது அந்த காற்று தான் என்ன? It is the mighty rushing wind that satisfies. அது நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய பலத்த காற்றாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When you read Numbers chapter 11 verse 3 to verse 5, என்னாகும் 11ஆம் அதிகாரம் 3 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது there you see a great need arose for the children of Israel in the midst of the wilderness. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு தேவை எழும்பினது. And what need it was? அந்த தேவைதான் என்ன? Every Israelite, they craved to eat some meat. எல்லா இஸ்ரவேலர்களும் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்குள்ளே வந்தது. All the time vegetarian diet for them. எப்போதுமே சைவ உணவையே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். Only heavenly manna. பரலோக மன்னாதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். Yes, it is wonderful, it is nutritious, but these people, they were craving for meat. அது வல்லமை உள்ளது, நமக்கு பலத்தை கொடுக்கிறதா இருக்கு. ஆனா இவங்க இறைச்சி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு வந்துருச்சு. In the lockdown period also, இந்த ஊரடங்கு காலத்துல கூட in two shops there will be always crowd and queue. ரெண்டு கடையில பாத்தீங்கன்னா எப்பவுமே கூட்டம் இருக்கும். One in the மது கடையில, if you go see, there will be a huge queue in the wine shop. மதுபான கடையை பாப்பீங்கன்னா அங்க ஒரு பெரிய கியூ நின்னுட்டு இருக்கும். Mutton shop, chicken shop, there will be some crowd there. மட்டன் சிக்கன் இறைச்சி கடையில பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கும். Many in the lockdown period, people can't just stay in home and eat the potato, vegetable, cauliflower. No, they want to eat some meat. பாருங்க, ஊரடங்கு நாட்களில் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அதெல்லாம் சாப்பிட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இறைச்சியை சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, so also the children of Israel, they wanted to eat meat. அப்படியே தான் இஸ்ரவேல் ஜனங்க கூட இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. They went to Moses and said, மோசேயின் இடத்துல போய் சொல்லுகிறார்கள், please provide meat for us to eat. எங்களுக்கு சாப்பிடுகிறதற்கு இறைச்சியை தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. Moses didn't know what to do. மோசேவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. Where to go and buy meat for the lakhs and lakhs of Israelites in the middle of nowhere, in the middle of the wilderness. இந்த வனாந்தரத்திலே லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. இத்தனை லட்சத்து ஜனங்களுக்கு நான் எங்கே போய் இறைச்சியை வாங்கிட்டு வருவது? The children of Israel were grumbling and murmuring and crying out. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டு அப்படியாக முனகிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். Who is able to meet our needs? எங்களுடைய தேவையை யார் சந்திக்க கூடும்? In the middle of this horrible wilderness, who will meet our needs? இந்த கொடூரமான வனாந்தரத்திலே எங்களுடைய தேவையை யார் சந்திக்க முடியும்? Who is able to satisfy us? எங்களை யார் திருப்திப்படுத்த முடியும்? They complained and grumbled against God. அப்படியாக முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக முனகிக் கொண்டிருந்தார்கள். They doubted God's power in that situation. அந்த சூழ்நிலையில் தேவனுடைய வல்லமையை அவர்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தார்கள். Can God bring meat and provide meat for us in the middle of this wilderness? இந்த வனாந்தரத்தின் மத்தியிலே ஆண்டவர் இறைச்சியை கொண்டு வந்து எங்களை திருப்திப்படுத்த முடியுமா? Can he do such a kind of miracle for me? அப்படியாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா? Oh, he is not able to do it. அவரால் அப்படி செய்ய முடியாது. And then they criticized Moses' leadership. மோசேயினுடைய தலைமைத்துவத்தை அப்படியாக விமர்சிக்கிறார்கள். இந்த ஆளு பேச்சை கேட்டு இந்த வனாந்தரத்துல வந்து படாத பாடுபடுறேன். Why did I listen to this Moses? இந்த மோசேவுக்கு நான் ஏன் தான் செவி கொடுத்தனோ? இந்த ஆளு பேச்சை கேட்டு படாத பாடுபடுறோமே. இந்த ஆளு பேச்சை கேட்டு படாத பாட நான் பட்டுட்டு இருக்கிறேனே. No meat for us to eat. இங்க இறைச்சி சாப்பிடுறதுக்கு வழி இல்லையே. So much they were troubled about their needs. அவளுடைய தேவை குறித்து அவ்வளவு கலங்கி போனார்கள். But see, God is a faithful God. ஆனா ஆண்டவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். Even though they doubted his power, அவருடைய வல்லமையை சந்தேகப்பட்ட போதிலும் கூட, even when they grumbled and murmured, அவர்கள் முறுமுறுத்து முனங்கிக் கொண்டிருந்த போதிலும் கூட, even though they disrespected the servant whom he anointed and raised to lead them, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தலைவரையும் அவர்கள் மதிக்காமல் அவரை விமர்சித்த போதிலும் கூட, yet the Lord supplied their needs. ஆனாலும் கூட தேவன் அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். In Numbers chapter 11 and verse 23, the Lord looked at Moses and said, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், Moses, are you thinking my hand is shortened that it is not able to supply their needs? அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாதபடி என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ என்று நீ யோசிக்கிறாயா? According to my word, by tomorrow I would have supplied that need for the Israelites. என்னுடைய வார்த்தையின்படி நாளைய தினத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். My hand is not shortened to do that. என்னுடைய கரம் அதை செய்ய முடியாதபடி குறுகி போகவில்லை. How can the stiff-necked people, they rebel and they would grumble against me like that? எப்படி இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்
ஜனங்கள் இப்படி முறுமுறுக்க முணங்க முடியும்? Oh, the Lord looked at Moses and he said, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், I will provide the need in the wilderness. வனாந்தரத்திலே அவர்களுடைய தேவையை நான் சந்திப்பேன். Oh, to everyone's great surprise, ஆக அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக a wind it proceeded forth from the Lord, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்தது. and that wind blow through the seaside and brought all the quails, and it brought them fluttering on the doorstep of the Israelites. சமுத்திரத்தின் வழியாக ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார். அப்படியாக எல்லா காடைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களை அடித்துக் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அவர்களுடைய வாசல் அருகே அதை கொண்டு வந்து வைத்தார். அந்த பலத்த காற்று எல்லா குயிலும் அடித்து கொண்டு வந்து அந்த இஸ்ரவேலுடைய பாளையத்தில் அவங்க வீடு வாசல்லையே வந்து விழும்படி ஆண்டவர் செய்து விட்டார். Hallelujah. Hallelujah. What a great miracle it is. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அது. Home delivery was given back then itself. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க காலத்திலே வீடு தேடி வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்குது. Now only you are booking all this thing in the internet, is it not? பாருங்க, இன்னைக்கு தான் நம்ம ஸ்விக்கில அதுல எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? But that time God caused a wind to blow. ஆனா அந்த நாளில ஆண்டவர் ஒரு காற்று வீசும்படி செய்தார். In that camp itself it came and it fell. அவங்களுடைய பாளையத்துல அவங்களுடைய தேவை வந்து விழுந்தது. That also not in scarce amount it fell there. சும்மா ஏதோ கொஞ்சமா அப்படி இப்படின்லாம் அங்க வந்து விழல. அற்பமா சொற்பமாலாம் அங்க எல்லாம் கிடைக்கல. அற்பமா சொற்பமா அங்க கிடைக்கல. But instead in overflowing measure that need was met. அவர்களுடைய தேவையான நிரம்பி வழிகிற அளவிலே அவர்களுக்கு சந்திக்கப்பட்டது. The scripture says, வசனம் சொல்லுகிறது, from the floor about 2 cubits height there were quail everywhere. தரையிலிருந்து 2 முழம் உயரத்துக்கு எங்கு பார்த்தாலும் காடைகளால் நிரம்பி இருந்தது. 1 cubit is 1.5 feet. That means almost 3 feet from the ground. So much quail was amassed. ஒரு முழம் 1.5 அடி உயரமா இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 அடி உயரத்திற்கு அவ்வளவாய் காடைகள் நிரம்பி இருந்தது. One side on the left hand side, one day's journey to the distance full of quail. இடதுபுறம் பார்க்கும்போது ஒரு நாள் பயணிக்கும் தூரம் அளவுக்கு காடைகளால் நிரம்பி இருக்கிறது. One day's journey means 40 kilometers on this side, 40 kilometers on the other side, full of quail. Just ஒரு நாள் imagine how பிரயாண it would தூரம் என்று சொன்னா 40 கிலோமீட்டர் தூரமா இருக்கிறது. வலதுபுறம் 40 கிலோமீட்டர், இடதுபுறம் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவ்வளவா காடைகளால் நிரம்பி இருந்தது. Oh, the children of Israel ate to their heart content. அவர்கள் அப்ப திருப்தி அடையும் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புசித்தார்கள். Even in that wilderness, God proved to them that his hand is not shortened to supply their needs. அந்த வனாந்தரத்திலும் கூட ஆண்டவருடைய கரம் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாதபடி குறுகி போகவில்லை என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். He caused the wind to blow and satisfy their needs. அந்த காற்றை அவர் வீச செய்து அவர்களுடைய தேவைகளை அவர் திருப்திப்படுத்தினார். Heavenly wind blew and satisfied their needs. பரலோக காற்று வீசி அவர்களுடைய தேவைகளை அது சந்தித்தது. And what wind it is? அந்த காற்று என்ன? Not a wind according to the world. உலக பிரகாரமான காற்று அல்ல. The scripture says that wind proceeded from the Lord. வசனம் சொல்லுகிறது அந்த காற்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. Even today that wind is proceeding from the Lord. இன்றைக்கும் கூட அந்த காற்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. From the heavens it proceeds forth. பரலோகத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிறது. And that wind is the wind of the Holy Spirit. அந்த காற்று பரிசுத்த ஆவியானவருடைய காற்றாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. On the upper room 120 people, they were with great need, they were crying out for the Holy Spirit. மேல் வீட்டறையிலே 120 பேர் பெரிய ஒரு தேவையோடு கூட பரிசுத்த ஆவியானவரை நீர் இறங்கி வாரும் என்று சொல்லி அழுது கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். It was a spiritual hunger, it was a spiritual need. அது ஒரு ஆவிக்குரிய தேவையாக, ஆவிக்குரிய பசியாக அது இருந்தது. Oh, when they cried, that wind satisfied them. அப்படியாக அழுது அவர்கள் கூப்பிட்டபோது அந்த காற்று அவர்களை திருப்திப்படுத்தியது. Everyone were filled with the Holy Spirit. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். Everyone to the overflowing capacity, the Holy Spirit came upon them. நிரம்பி வழிகிற அளவிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்தார். Today is able to satisfy your spiritual needs. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, he is able to provide your earthly needs also. உலக பிரகாரமான தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராய் Today இருக்கிறார். you may say, because of this corona situation, I am in financial need. இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தின் நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக
விதமாக பொருளாதார தேவையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். Lost my job, my business is gone. என்னுடைய வேலையை நான் இழந்துட்டேன், என்னுடைய தொழிலை இழந்துட்டேன் என்று So சொல்லலாம். many financial commitments to meet. ஏராளமான பொருளாதார தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். They're telling, brother, within this particular date, so many lakhs should be given. நீங்க சொல்லலாம், இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளாக ஐயா நான் இவ்வளவு லட்சத்தை நான் கொடுக்க வேண்டும். Where I can go for these lakhs and lakhs of rupees? இந்த லட்சத்துக்கும் அதிகமான பணத்துக்கு நான் எங்கே போவது? Whom to my ask? யாரை போய் நான் கேட்பது? Where can I go and how can that supply, that need may be supplied? எப்படி அந்த தேவை சந்திக்கப்படும்? My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர just சகோதரிகளே, kneel down and look at the Lord. முழங்காற்படிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. Say, Lord, ஆண்டவரே, let that wind blow. அந்த காற்று வீசட்டும். Let the wind proceed from the heaven, from you, O Lord. உம்மிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. Lord, supply my needs. என்னுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Today you may be in great doubt like the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஒரு பெரிய சந்தேகத்தில் The இருக்கலாம். children of Israel said, we are in the middle of the wilderness. Is it possible to provide this need for us where nowhere to go? இப்போ நம்ம வனாந்திரத்துல இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, வனாந்திரத்தின் மையத்துல நடுவுல நம்ம இருக்கிறோம், நம்முடைய தேவை இந்த இடத்துல எல்லாம் சந்திக்கப்படுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் And do a சந்தேகப்படுகிறார்கள். miracle for me even in this situation. இந்த வனாந்திரத்துல இந்த சூழ்நிலை ஆண்டவரால நமக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? Oh, my dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர today are you சகோதரிகளே, doubting the power of God? இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையை சந்தேகித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? Remember how the Lord had led you, எப்படி ஆண்டவர் உங்களை வழி நடத்தினார் என்பதை நினைவு கூறுங்க. how He brought you through the Red Sea, எப்படி சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை கடந்து வர செய்தார் என்பதை நினைவு கூறுங்க. how He had been faithful to you thus far. இதுவரைக்கும் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்க. Why should you grumble? Why should you murmur today? ஏன் முணுமுணுக்க வேண்டும், முணுக்க வேண்டும்? Even today He will cause His wind to blow and He will prove His hand is not shortened. இன்றைக்கு கூட தம்முடைய காற்றை வீச செய்து அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை அவர் நிரூபிப்பார். Able to satisfy your needs today. உங்களுடைய தேவைகளை திருப்திப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். Oh, the projects for your company will come like a quail fluttering and falling at your company. உங்களுடைய கம்பெனியுடைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படியா அந்த காடைகள் அடித்துக்கொண்டு பாளையத்தில் விழுந்தது அப்படியே உங்க கம்பெனியை தேடி ப்ராஜெக்ட்ஸ் வரும். Orders for your business will come fluttering like a quail that the wind blew and brought. உங்க தொழிலுக்கு வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி வனாந்திரத்திலே பாலைவனத்திலே காடைகள் அடித்துக்கொண்டு வந்தது அப்படியே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். That bank approval for fund will come as a quail fluttering and coming to you. அந்த பணத்துக்கான பேங்க் அப்ரூவல் எப்படியாக காடைகள் அடித்துக்கொண்டு வந்தது அப்படியே உங்களுக்கு வரும். That job will come as a quail fluttering, driven by the wind and falling at your doorstep. எப்படி காற்றினால் அடிக்கப்பட்டு காடைகள் பாளையத்துல வந்து விழுந்தது அப்படியாக நீங்க விரும்புகிற வேலை உங்களுக்கு வரும். God is able to supply your need in a supernatural way. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுடைய தேவையை சந்திக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். Don't think with your natural mind and limit the power of God. இயற்கையான உங்க சிந்தையை சிந்தித்து ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க. Hallelujah. Hallelujah. Let the wind blow, O Lord. ஆண்டவரே உம்முடைய காற்று வீசட்டும். Let the wind of the Holy Spirit blow in my life. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று என் வாழ்க்கையில வீசட்டும். Let the wind of the Holy Spirit blow in my life. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று என் வாழ்க்கையில வீசட்டும். Today that wind will blow. இன்றைக்கும் அந்த காற்று வீசும். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, my father Sam Jabuturai, when he was before he came into the ministry, he was working as an income tax officer. பாருங்க, என்னுடைய தகப்பனார் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக வருமான வரித்துறையிலே அவர் பணி செய்து கொண்டிருந்தார். And he had interest in ministry and he supported many ministers of God. ஊழியத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. அநேக ஊழியர்களுடைய தேவைகளை அவர் சந்தித்து வந்து கொண்டிருந்தார். At the time my father had a very good friend. His name is brother Singaram. அந்த நாட்களில் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் ஒரு இருந்தார். அவருடைய பெயர் சிங்காரம். Very innocent, guileless man of God. ரொம்ப அப்பாவியான ஒரு தேவனுடைய தாசனாய் மனிதனாய் ஊழியக்காரராய் இருந்தார். கபடற்ற மனுஷன். கபடற்ற ஒரு நபராய் இருந்தார். He very holy person, a man who depends on the Lord for everything. ரொம்ப பரிசுத்தமாய் ஜீவித்தவர், எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்தவர். Very poor man of God also. ரொம்ப ஏழ்மையான ஒரு தேவனுடைய தாசனாய் அவர் இருந்தார். The next meal where it will come, he doesn't know. He just walks in faith
day of his life. அடுத்த வேளை சாப்பாடு அவருக்கு எங்கிருந்து வரும்னு தெரியாது. ஆனா விசுவாசத்துல ஒவ்வொரு நாளையும் அவர் கடத்தி கொண்டிருந்தார். Where to do ministry, you do not know. The next step will come from the Lord. எங்க போய் ஊழியம் செய்யணும்னு தெரியாது. ஆனா அடுத்தபடி ஆண்டவரிடத்திலிருந்து வரும். My father really liked him a lot. என்னுடைய தகப்பனாருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். And he used to support him with offerings. ஆக அவருக்கு காணிக்கை கொடுத்து அவரை கனப்படுத்துவார். And he also very owningly will look at my father and he will say, அவரும் கூட ரொம்ப உரிமையா என்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்லுவார், தம்பி ஒரு 200 ரூபாய் கொடுப்பா. You will ask like that. தம்பி எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்பார். தம்பி எனக்கு ஒரு 300 ரூபாய் கொடு. தம்பி எனக்கு ஒரு 300 ரூபாய் கொடு. 50 ரூபாய் கொடு. ஒரு 50 ரூபாய் கொடு அப்படின்னு உரிமையா கேட்பார். My father will all the time without fail he will give. என்னுடைய தகப்பனாரும் மறுக்காம அவர் கேட்கிறத கொடுப்பார். And but the one problem is, ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, my father noticed whatever money he gives to him, he will won't spend it for himself. அவருக்கு என்னுடைய அப்பா எவ்வளவுலாம் பணம் கொடுத்தா கூட அதை தனக்கென்று அவர் செலவழித்துக் கொள்ள மாட்டார். He will go and give it to someone. யாருக்காவது போய் அந்த காணிக்கையை கொடுத்துருவார். He will buy tea and bun for some beggar in the street. தெருவுல இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு டீயும் பண்ணி எதையாவது ஒன்று வாங்கி கொடுப்பார். All the time he will give it away to someone. ஆக இவர் எதெல்லாம் வாங்குறாரோ எல்லாத்தையும் அவர் மற்றவங்களுக்கு கொடுத்து விடுவார். One day my father got very annoyed. ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வேஸ்ட் பண்றாருங்க இந்த பணத்தை எல்லாம் தான். கொடுக்கிற பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்றாரு. So he didn't want to give this money to him. ஆக அவருக்கு காணிக்கை கொடுக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. So one day he came to my father and he said, ஆக ஒரு நாள் அவர் வந்து அப்பாவின் இடத்துல சொன்னார், தம்பி ஒரு 300 ரூபாய் கொடுப்பா. தம்பி எனக்கு ஒரு 300 ரூபாய் கொடுப்பா. But my father looked at him and said, I can't give to you. என்னுடைய அப்பா சொல்லிட்டார், நான் உங்களுக்கு பணம் தர முடியாது. ஐயா தர முடியாதுயா உங்களுக்கு. நான் உங்களுக்கு பணம் தர முடியாதுயா. So he was very shocked. ஆக அது அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது. Again he asked, மறுபடியும் அவர் கேட்டார், தம்பி I need this money, I have to go to this particular ministry, I have to fulfill, God had told me to go give this 300 rupees now. தம்பி நான் குறிப்பிட்ட இந்த ஊழியத்துக்கு நான் போகணும், ஆண்டவர் என்ன போக சொல்லி இருக்கிற, சீக்கிரமா எனக்கு இந்த பணத்தை கொடு, நான் போகணும் அப்படின்னு சொன்னார். But my father to his face looked at him and said, no, I will not give, go. ஆனா என்னுடைய தகப்பனார் முகத்துக்கு நேரா அவரை பார்த்து சொல்லிட்டா, என்னால தர முடியாது, நீங்க போங்க. And he was so disappointed. அது அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்தது. My father slowly he led him to the gate and he wanted to send him away. ஆக மெதுவா என்னுடைய அப்பா அவரை கேட் வரைக்கும் வழிநடத்தி அவரை அனுப்பிவிட நினைச்சாரு. And he was about to leave. அப்படியாக அவர் செல்ல இருக்கிறதான வேளையில Suddenly he looked up to the heaven and that man of God Singaram he prayed. திடீரென்று அந்த தேவனுடைய மனிதர் சிங்காரம் அவர்கள் பரலோகத்தை பார்த்து ஜெபித்தார். வெளியில போகிற நேரத்துல திடீர்னு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு ஜெபத்தை செய்தாரு பாருங்க. வெளியில போகிற நேரத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு ஜெபத்தை பண்ணார் பாருங்க. தம்பி பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். தம்பி பணம் கொடுக்க மாட்டான். Lord you supply my needs. ஆண்டவரே நீர் என் தேவையை சந்திங்க. Immediately what happened? உடனடி என்ன நடந்தது பாருங்க. Nowhere a wind blew. எங்க இருந்து தான் காற்று வந்ததுன்னு தெரியல, ஒரு காற்று அடிச்சது. Gush of wind suddenly blew. பலத்த காற்று திடீரென்று வீசினது. My father is standing there only. என்னுடைய அப்பா அங்க தான் நின்னுட்டு இருக்காரு. Suddenly 300 rupees note came flying and fluttering and came and it just got stuck in that long jibba that he was wearing. பாருங்க திடீரென்று அந்த பலத்த காற்றுல ஒரு 300 ரூபாய் நோட்டுங்க அவருடைய பெரிய அந்த ஜிப்பா மேல வந்து ஒட்டி கொண்டிருந்தது. The wind was blowing and it was just sticking because of that wind. காற்று அடித்து கொண்டிருந்தபடினால அந்த 100 ரூபாய் நோட் அப்படியே அவருடைய ஜிப்பால அது அப்படியே ஒட்டி கொண்டிருந்தது. And my father also was seeing that. என்னுடைய தகப்பனாரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. And he quietly he bent down. Brother Singaram he bent down and he took the money and he looked at my father and said, அந்த சிங்காரம் ஐயா பாருங்க போய் மெதுவா குனிந்து அந்த 300 ரூபாய் நோட் அவர் எடுத்து என்னுடைய அப்பாவை பார்த்து சொன்னாரு, தம்பி நீ தர மாட்டேன்னு சொன்னல்ல, தம்பி நீ தர மாட்டேன்னு சொன்னல, oh brother you said you won't give, தம்பி நீ இந்த காசு தர மாட்டேன்னு சொன்னல, see how God had supplied my need. பாரு ஆண்டவர் என் தேவையை எப்படி சந்தித்தார். Took the money, put it in his pocket and he just went on to do God's work. பணத்தை எடுத்தாரு, பாக்கெட்ல வச்சாரு, ஆண்டவருடைய வேலை செய்யும்படி போய் விட்டார். My father was shocked that day. அந்த அனுபவத்தை பார்த்து என்னுடைய தகப்பனார் அதிர்ச்சி அடைந்தார். From that day he made a decision. அந்த நாளிலே அந்த நாள் முதற்கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுத்தார். Whatever servant of God might come, எந்த தேவனுடைய ஊழியக்காரர் வந்தாலும் never send them away empty handed. வெறும் கையோட அவர்களை அனுப்ப மாட்டார். So whether he has it or not, அவர்கிட்ட இருக்குதோ இல்லையோ, some pastor will come and say, ஐயா கூரை போட முடியல, please give some money. போதகர் வந்து சொல்லுவா, ஐயா என்னால கூரை போட முடியல, கொஞ்சம் பணம் கொடுங்க. Some village pastor will come with some need. கிராமத்துல இருக்கிற பாஸ்டர் யாராவது வந்து தேவையோடு வருவாங்க. Some people will sit here and say, நீ கொடுத்த வழியே போவே மாட்டேன். சிலர்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நான் போவேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. Without any grumbling
murmuring, he will immediately, something he will give and he will send them. முணுமுணுக்காம எதையுமே யோசிக்காம அவர்களை கனப்படுத்தி My அனுப்புவார். dear brothers and sisters. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, And that is how the Lord supplied the need for his servants. அப்படிதான் தேவன் தம்முடைய ஊழியர்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். Today you may think it is impossible. இன்றைக்கு ஒருவேளை இது சாத்தியமே இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். Today when God causes his wind to blow, இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய காற்றை வீச செய்யும்போது that wind is going to bring quails into your camp. அந்த காற்றானது காடைகளை உங்களுடைய பாளையத்துக்கு அது கொண்டு வர போகிறது. Hallelujah. Hallelujah. It is going to supply your needs. உங்களுடைய தேவைகளை அது சந்திக்க போகிறது. When is that the need is going to be supplied? எப்பொழுது அந்த தேவை சந்திக்கப்படும்? Let us learn to wait on the Lord early itself. அதிகாலையிலே நம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். காலையிலேயே ஆண்டவருடைய பாதத்துல நாம் காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காலையிலேயே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Psalm 90 and verse 14 says, 90:14 வசனம் சொல்லுகிறது, Oh, satisfy us early with your mercy, that we may rejoice and be glad all the days. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். Lamentation chapter 3 and verse 23 says, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, The mercies of God are new every morning. காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Today every morning you rise up and say, இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் எழுந்து நீங்க சொல்லுங்க. Even this Sunday morning you kneel down and say, இந்த ஓய்வு நாளிலேயும் முழங்கார் படிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Let the wind of the Holy Spirit flow. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வீசட்டும். Let the wind of God proceed forth from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவருடைய காற்று புறப்பட்டு வரட்டும். Lord, supply my needs, O Lord. என்னுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. He is able to supply your needs. உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. That medical needs is able to supply it. அந்த மருத்துவ தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். That people help is able to supply it. மனித உதவியை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Oh, that need that you are asking for, the Lord is able to supply that. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். On the day of Pentecost, பெந்தெக்கோஸ்தே நாளிலே a mighty rushing wind blew. பலத்த காற்று வீசியது. That heavenly wind is able to satisfy you today. அந்த பரலோக காற்று இன்றைக்கும் உங்களை திருப்திப்படுத்த வல்லதாய் இருக்கிறது. If you believe, say amen to the Lord. விசுவாசிப்பீங்கன்னா ஆண்டவருக்கு ஆமென் என்று சொல்லுங்க. Finally, I want to say one more thing and close. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Oh, that mighty rushing wind of the Holy Spirit அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த காற்று is able to lead you also. இன்றைக்கு உங்களை வழிநடத்த வல்லதாய் இருக்கிறது. Turn with me to John chapter 3 and verse 8. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. John chapter 3 and verse 8. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Jesus said, இயேசு சொன்னார், The wind blows where it wishes, and you hear the sound of it, but you cannot tell where it comes or where it goes. So is everyone who is born of the Spirit. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். Hallelujah. Hallelujah. Here our Lord Jesus Christ is giving an explanation regarding as to how a person is led by the Spirit of God. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறார் என்ற ஒரு விவரத்தை இங்கே விவரித்து காண்பிக்கிறார். He says the wind blows wherever it wants. காற்றானது எங்கே வீச வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்படியாக காற்று வீசுகிறது. It blows in a particular direction. குறிப்பிட்ட திசையிலே அது வீசுகிறது. Sometimes we do not know where it comes, where it goes. சில நேரங்களில் எங்கிருந்து அந்த காற்று வருகிறது, எங்கே போகிறது என்று நமக்கு தெரியாது. So is everyone who is born of the Spirit. அப்படியே தான் ஆவியினால் பிறந்த ஒவ்வொருவரும் இருக்கிறார். So is everyone who is born again. ஆக மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவனும் அப்படியாக தான் இருக்கிறார். So is everyone who is led by the Spirit of God. அப்படியே தான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷனும் இருக்கிறார். Whichever direction the wind blows, எந்தெந்த திசையிலே காற்று வீசுகிறதோ, எந்த திசையில காற்று வீசுகிறதோ, எந்த திசையிலே காற்று வீசுகிறதோ, in that direction the person who is led by the Spirit, he is also swept away. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷன் அப்படியாக அந்த திசையிலே நடத்தப்படுகிறான். Hallelujah. Hallelujah. So the person who is driven by that wind of the Holy Spirit, he does not have his own will. He doesn't want to go in his own direction,
but he is swept by the wind of God. ஆக பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியின் காற்றினாலே வழிநடத்தப்படுகிற அந்த தனிப்பட்ட நபர் தனக்கென்று சித்தம் இல்லாமல் தனக்கென்று விருப்பம் இல்லாமல் காற்று எந்த திசையிலே வீசுகிறதோ எந்த திசையிலே நடத்துகிறதோ அப்படியாக அவன் முன்னேறி செல்லுகிறான். Just a couple of days back, before, in Chennai, heavy wind blew everywhere. சில நாட்களுக்கு முன்பதாக சென்னையில பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் பலத்த காற்று வீசினது இல்லையா? Thursday evening you might have known. வியாழக்கிழமை சாயங்காலத்துல நீங்க அனுபவித்திருப்பீங்க. I am in Valacheri, huge wind came and blew. நான் வேளச்சேரியில இருக்கிற பலத்த காற்று வீசினது. The paper, everything is swept in the direction of the wind. பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காற்று எப்படி வீசுதோ அப்படியே அடிச்சு கொண்டு போகுது. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, so also the paper cannot say no, I want to go to the left hand side or right hand side. Where the direction where the wind blows, there is where that paper also have to go. பாருங்க, அப்படி பறந்து செல்ற பேப்பர் சொல்ல முடியாது. எனக்கு இந்த பக்கம் தான் போகணும்னு ஆசை, இப்படி தான் எனக்கு போகணும்னு ஆசை, நான் அப்படி தான் போவேன்னு சொல்ல முடியாது. காத்து எங்க வீசுதோ அங்க தான் பறந்து ஆகணும் அது. Hallelujah. Hallelujah. Sometimes the wind come as a mighty tempest, stormy wind. சில நேரங்களில் அந்த காற்று ஒரு பலத்த இடி முழக்க காற்றை போல அது வீசுகிறது. புயல் காற்றை போல புயல் வரும். காற்றை போல வீசுகிறது. Once I saw in a documentary, a ship is being tossed to and fro by cyclonic winds. பாருங்க, ஒரு டாக்குமெண்ட்ரியில நான் பார்த்தேன், ஒரு புயல் காற்றில் ஒரு கப்பல் இங்கும் அங்குமாக அது அழைக்கப்படுகிறது. And the ship is trying to sail against the wind, but it could not. பாருங்க, அந்த கப்பல் அந்த காற்றை மீறி அது பயணிக்க விரும்புது, ஆனா அதால முடியல. எதிர்காத்து அந்த காற்றை எதிர்த்து அது பயணிக்கணும்னு பார்க்க முடியல. So it's trying to sail against the wind, but it could not. It was tossed to and fro in the sea. பாருங்க, அந்த காற்றை எதிர்த்து பயணிக்க அது விரும்புது, ஆனா அந்த காற்றினால இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறது. Finally they let go the ship according to the will of that wind. பாருங்க, அந்த காற்றினுடைய சித்தத்துக்கு அந்த கப்பலை விட்டு விட்டாங்க. No other way. வேற வழியே இல்ல. That wind, the tempest wind drew, just swept that ship into the deep sea. பாருங்க, அந்த புயல் காற்று அந்த கப்பலை ஆழமான கடலுக்கு அழைத்து சென்றது. From nearby shore it took it to the depths of the sea. அருகாமையில் இருக்கிற கரையிலிருந்து ஆழமான கடலுக்கு அடித்து சென்று விட்டது. Even a big mighty ship like that cannot resist the tempestuous wind of a cyclone. பாருங்க, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பெரிய கப்பல்கள் கூட அப்படிப்பட்ட புயல் காற்றிலே எதிர்த்து அதால் பயணிக்க முடியவில்லை. Isaiah 28 and verse 2 says, ஏசாயா 28:2 சொல்லுகிறது, the Holy Spirit, he comes like a tempest, he comes like a storm, he comes like a mighty wind. பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை போல புயல் காற்றை போல வல்லமையாய் அவர் வீசுகிறார். He comes as a mighty and a strong one. வல்லமையாய் திராணியாய் வல்லமையும் பலமுள்ளவராய் அவர் வீசுகிறார். Hallelujah. Hallelujah. When that wind begins to flow in your life, அந்த காற்று உங்க வாழ்க்கையில வீசும்போது, when that blows upon your life, உங்களுடைய வாழ்க்கையில அது வீசும்போது, you cannot live according to the will of your flesh. உங்களுடைய மாம்சத்தின் சித்தத்தின்படி உங்களால் வாழ முடியாது. You cannot live according to your desires. உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் வாழ முடியாது. Hallelujah. Hallelujah. The scripture says, வசனம் சொல்லுகிறது, Jesus said the wind blows in whatever direction it wants. காற்று எந்த திசையில வீச வேண்டுமோ அந்த திசையில காற்று வீசுகிறது. A man who surrendered to the Holy Spirit, ஒரு மனிதர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் போது, oh, that man is led by the Spirit of God. அந்த நபர் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார். He is driven by the wind of God. தேவனுடைய காற்றினாலே அவன் நடத்தப்படுகிறார். The ship of his life is driven by the wind of the Holy Spirit. அவனுடைய வாழ்க்கையின் படகு பரிசுத்த ஆவியின் காற்றினாலே நடத்தப்படுகிறது. The ship of his ministry is driven by the Holy Spirit. அவனுடைய ஊழியத்தின் படகு பரிசுத்த ஆவியின் காற்றினாலே அது நடத்தப்படுகிறது. The ship of his family is driven by that Holy Spirit wind. தன்னுடைய அந்த குடும்பத்தின் படகு பரிசுத்த ஆவியின் காற்றினாலே அது நடத்தப்படுகிறது. Not according to his own will. தன்னுடைய சுய சித்தத்தின்படி அல்ல. Not according to his desires. தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல. Not according to his agenda, his own plans. அவனுடைய நோக்கம் அவனுடைய திட்டங்களின்படி அல்ல. When he surrendered to the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கும்போது, every man who is born of the Spirit is led by the Spirit of தேவனால் God. பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறான். Hallelujah. Hallelujah. That is what happened in Philip's life, is it not? அதுதான் பிலிப்பினுடைய வாழ்க்கையில நடந்தது இல்லையா? Acts chapter 8 and verse 26 to verse 39 when you read. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15 வசனங்களை வாசிக்கும்போது, Acts chapter 8 verse 26 to verse 39. அப்போஸ்தலர் 8:20 லிருந்து 29 வாசிக்கும்போது, So we see the Holy Spirit leading Philip in the direction
he wants him to go. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை எங்கே நடத்த விரும்புகிறாரோ அப்படியாக இந்த பிலிப்புவை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். Philip was an evangelist who was led by the Spirit of God. பிலிப்பு ஒரு சுவிசேஷகனாய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு சுவிசேஷகனாய் இருக்கிறார். The Lord looked at him and said, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், you arise and go eastward towards the road that goes from Jerusalem to Gaza through the wilderness desert. ஆண்டவர் நீ எழுந்து புறப்பட்டு காசாவிலிருந்து எருசலேமுக்கு போகிற அந்த வழியாய் நீ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். And when he goes there, அங்கே அவன் போகும்போது there he sees a chariot going in that highway. அங்கே அந்த நெடுஞ்சாலையிலே ஒரு ரதம் செல்லுகிறதை அவன் பார்க்கிறான். And in that chariot there was a Ethiopian minister, the minister of the king. He is a finance minister going in that chariot. பாருங்க, அந்த ரதத்திலே பாத்தீங்கன்னா எத்தியோப்பிய ராஜாவினுடைய பொருளாதார அமைச்சர் அந்த ரதத்திலே அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். Now the Holy Spirit spoke to Philip and said, இப்போ பரிசுத்த ஆவியான பிலிப்பினிடத்திலே பேசி சொல்லுகிறார், run and overtake that chariot and you go and overtake it. நீ எழுந்து புறப்பட்டு அந்த ரதத்தை எதிர்த்து செல் என்று சொல்லுகிறார். So he runs and he overtakes the chariot. ஆக வேகமாய் அவன் சென்று அந்த ரதத்தை அவன் அடைகிறான். And there he finds that Ethiopian having the prophetical book of Isaiah on his lap, and he was reading Isaiah 53. பாருங்க, அந்த எத்தியோப்பிய மந்திரியானவர் அவர் மடியில ஏசாயா சுருளை வைத்துக்கொண்டு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். And as he was reading even without knowing the meaning of it. அதனுடைய அர்த்தத்தையும் அறியாமல் புரியாமல் அந்த அதிகாரத்தை அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். Philip, who was running along the chariot, he looked at that Ethiopian minister and he asked, அந்த ரதத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற பிலிப்பானவர் இப்பொழுது அந்த எத்தியோப்பிய மந்திரியை பார்த்து அவர் கேட்கிறார், sir, do you understand what you are reading there? நீங்க அங்கே படித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு அந்த அர்த்தம் புரிகிறதா? And this Ethiopian minister, he said, இந்த எத்தியோப்பிய மந்திரி அவர் பார்த்து சொன்னார், how can I know unless someone would explain it to me? வா, யாராவது ஒருவர் எனக்கு விவரித்து சொல்லாம எப்படி எனக்கு இந்த காரியம் புரியும்? And he looked at Philip and he said, ஆக பிலிப்பு பார்த்தவர் சொன்னார், please come and sit along with me in this chariot and explain this scripture to me. தயவு செய்து இந்த ரதத்திலே என்னோடு கூட அமர்ந்து இந்த வேத வாக்கியங்களை எனக்கு விவரித்து சொல். And Philip, he got into that chariot. ஆக பிலிப்பு அந்த ரதத்துக்குள்ளே அவர் ஏறுகிறார். He preached Jesus Christ to him. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு He பிரசங்கித்தார். said the verses that you're reading is concerning the Messiah, the Son of God, Jesus Christ. நீங்க வாசிக்கிற இந்த வேத வசனங்களானது மேசியாவை குறித்ததான இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனங்கள். Almost 700 years even before Jesus came into this world, prophet Isaiah, he wrote these things. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசிக்கிறது 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா மேசியாவை குறித்து எழுதி வைத்திருந்தார். How he will suffer for the redemption of mankind. எப்படி மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக அவர் பாடுபடுவார். How he will shed his blood. எப்படியாக அவருடைய இரத்தத்தை அவர் சிந்துவார். Everything he began to expound to that Ethiopian minister. அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு எல்லாவற்றையும் அவர் விவரித்து காண்பித்தார். As he heard the word of God, தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டபோது, oh, his heart was transformed. அவனுடைய இருதயம் மறுரூபமானது. The Holy Spirit opened the eyes of understanding of his heart. பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தின் மன கண்களை திறந்தார். He believed in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அவன் விசுவாசம் And வைத்தார். as they were traveling, அப்படியாக அவர் பயணித்துக் கொண்டிருந்த போது, on the side of the road there was plenteous water. அந்த சாலைக்கு அருகே ஏராளமான தண்ணீர் இருந்தது. Sometimes when we go in the highway we will see huge lakes on the side of the road, is it not? சில நேரங்களில் நம்ம சாலையில போகும்போது இங்கும் அங்குமாக குளங்களும் குட்டைகளையும் நம்ம பார்க்கிறோம், ஏரிகளை பார்க்கிறோம் இல்லையா? Same way there was plenteous water there. அப்படியே தான் ஏராளமான தண்ணீர் அந்த இடத்துல இருந்தது. This Ethiopian Jew was so excited to hear the word of God. இந்த எத்தியோப்பிய மந்திரி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவ்வளவு ஆர்வம் காண்பித்தார். So with so much eagerness he received the word. ஆர்வத்தோடு தேவனுடைய வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்டார். He looked at Philip and said, பிலிப்புவை பார்த்து there சொன்னார், is plenty of water here. ஏராளமான தண்ணீர் இங்க இருக்கிறது. What hinders me from being baptized? ஞானஸ்தானம் பெற முடியாதபடி எது எனக்கு தடையா இருக்கிறது? Philip looked at him and said, பிலிப்பு அவரை பார்த்து சொன்னார், if you believe in the Lord, there is no hindrance whatsoever. ஆண்டவரை நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் கிடையாது. Come and take baptism. நீங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. Oh, and
Philip, he baptized him in the water. ஆக பிலிப்பு தண்ணீரிலே அவருக்கு ஞானஸ்தானம் The கொடுக்கிறார். scripture says he went down into the water. வேதம் சொல்லுகிறது அவர்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கினார்கள். அவர்கள் முழுகல அவனை முழுக்கினான். அவனை முழுக்கினான். And when he was immersed, அவன் அப்படியாக மூழ்கின போது the scripture says, வேதம் சொல்லுகிறது when he came out of the water, அவன் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தபோது Philip is nowhere to be found. பிலிப்பு அந்த இடத்திலே காணோம். Hallelujah. Hallelujah. Unless you go down, you cannot come out, is it not? உள்ள போகாம நம்ம வெளியே வர முடியாது இல்லையா? My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, that verse itself signifies what manner of baptism it is. அந்த வார்த்தையை எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. Came out of the water, தண்ணீரிலிருந்து அவர் வெளியே வந்தார். Philip is nowhere to be found. பிலிப்பு எந்த இடத்திலையும் காணோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Holy Spirit caught him and he took him to another place. பரிசுத்த ஆவியானவர் அவனை பிடித்துக்கொண்டு வேறொரு இடத்துக்கு அவனை வழிநடத்தி சென்றார். Hallelujah. Hallelujah. He was swept to another place. வேறொரு இடத்துக்கு அவர் கடந்து சென்றார். He was found in another place. வேறொரு இடத்திலே அவர் காணப்பட்டார். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, in another city of Azotus, some 38 kilometers away he was found. 38 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மற்றொரு பட்டணமாகிய அசோத்தோ பட்டணத்திலே அவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because the wind of the Holy Spirit swept him there. காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று அவனை அழைத்து சென்றது. Hallelujah. Hallelujah. Whichever direction the Holy Spirit led, எந்தெந்த திசையிலே பரிசுத்த ஆவியானவர் நடத்தினாரோ, in that direction he was led. அந்த திசையிலே அவன் My நடத்தப்பட்டான். dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர that சகோதரிகளே, is the life of being led by the Spirit of God. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலாக வழிநடத்தப்படுகிறதாக இருக்கிறது. Whichever direction the wind blew, Philip was caught up in the direction. எந்தெந்த திசையிலே காற்று வீசுகிறதோ அந்த திசையிலே பிலிப்பு நடத்தப்படுகிறார். Even today that heavenly wind wants to needs to be blown on your life. இன்றைக்கு கூட அந்த பரலோக காற்று உங்கள் மீது வீச விருப்பம் உள்ளதா Why not இருக்கிறது. you kneel down wherever you are? ஏன் இங்க இருந்தாலும் நீங்க இப்ப முழங்கார் படியிட கூடாது. Kneel down and say, முழங்கார் படியிட்டு சொல்லுங்க, let the mighty rushing wind blow on my life. அந்த பலத்த காற்று என் வாழ்க்கையில வீசட்டும். Hallelujah. Hallelujah. Let that mighty rushing wind blow over my life. அந்த பலத்த காற்று என் வாழ்க்கையில வீசட்டும். On that day of Pentecost that wind blew. பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த காற்று வீசினதே. Let that wind blow on my life today. இன்றைக்கும் அந்த காற்று என் வாழ்க்கையில வீசட்டும். Hallelujah. Hallelujah. What will that wind do for you? அந்த காற்று இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? That wind is able to deliver you. அந்த காற்று உங்களை விடுவிக்க வல்லதாய் இருக்கிறது. That heavenly wind of the Holy Spirit. அந்த பரலோக ஆவியானவருடைய காற்று. Hallelujah. Hallelujah. That's a mighty strong east wind. அந்த பலத்த கீழ் காற்று is able to part every hindrances for you. எல்லா தடைகளையும் இரண்டாக பிளக்காது வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. That wind of the Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய காற்று it is able to subside every waters of flood waters of destruction. எல்லா ஜலத்தின் வெள்ளத்தையும் அழிவின் வெள்ளத்தையும் அமர்த்த அது வல்லதாய் இருக்கிறது. Even today that wind needs to be blown over our nation. இன்றைக்கு கூட அந்த காற்று நம்முடைய தேசத்திலே வீச வேண்டியதாய் இருக்கிறது. That wind of Ruha, அந்த ரூவா காற்று, let it blow over our lives. நம்முடைய வாழ்க்கையில அது வீசட்டும். Let the breath of God, தேவனுடைய சுவாசம், let it blow in over every hospital. எல்லா ஹாஸ்பிடல்லையும் அது வீசட்டும். Let it blow over our loved ones. நம்முடைய நேசிக்கிறவர்கள் மீது அது வீசட்டும். Let the life giving breath of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் கொடுக்கிற அந்த சுவாசம், oh let it blow upon everyone. ஒவ்வொருவர் மீதும் அது வீசட்டும். Let there be a life and a hope and a new beginning. ஜீவனும் வாழ்க்கையும் புதிய ஆரம்பமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். Hallelujah. Hallelujah. Let the Holy Spirit blow. பரிசுத்த ஆவியானவர் வீசட்டும். Let the Holy Spirit come as a mighty rushing wind. பலத்த காற்றை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். That mighty rushing wind of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்த காற்று is able to satisfy you. அது உங்களை திருப்திப்படுத்தும். That mighty rushing wind of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்த காற்று is able to lead you today. இன்றைக்கு உங்களை வழிநடத்த வல்லதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Able to supply your needs. உங்களுடைய தேவைகளை அது சந்திக்க வல்லதாய் When the இருக்கிறது. wind blows, காற்று வீசும்போது miraculously is able to supply your needs. அற்புதமாய் உங்களை தேவைகள் சந்திக்கப்படும். Hallelujah. Hallelujah. That day God caused a wind to blow. அந்த நாளிலே ஆண்டவர் காற்றை வீசும்படி செய்தார். Heavenly wind பரலோக காற்று from the Lord, from heaven it blew.
கர்த்தரிடத்திலிருந்து பரலோக காற்று வீசினது. It swept and brought all the quail and it brought it to the camp of Israel. எல்லா காடைகளையும் பாளையத்துக்கு அடித்துக் கொண்டு வந்தது. Will not he supply your needs today? இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? Why are you of little faith today? ஏன் இன்றைக்கு அற்ப விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள்? Why are you grumbling today? ஏன் இன்றைக்கு முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Even in this wilderness, even in this troublesome situation, இந்த வனாந்தரத்திலும் இந்த கலங்கின சூழ்நிலையிலும் கூட is able to supply your needs. உங்களுடைய தேவைகளை அவரால் சந்திக்க முடியும். Yes, the wind of the Holy Spirit can do it. பரிசுத்த ஆவியானவருடைய காற்றால் அதை செய்ய முடியும். Today that Holy Spirit is able to lead you. இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். Holy Spirit, lead me, Lord. பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்தும் ஆண்டவரே. Not according to the will of my flesh. என்னுடைய மாம்சத்தின் சித்தத்தின்படி அல்ல. Not according to my own agendas. என்னுடைய நோக்கங்களின்படி அல்ல. Holy Spirit, I want to be led by you. பரிசுத்த ஆவியானவரே உம்மால் நான் நடத்தப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Cry out to the Lord and say, ஆண்டவரை பார்த்து அழுது சொல்லுங்க. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. Even today that wind is able to flow. இன்றைக்கும் அந்த காற்று வீச வல்லதாய் இருக்கிறது. Hallelujah. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. ஊற்றுமே ஆவியை அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஊற்றுமே ஆவியை அக்கினியை ஊற்ற செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. ஊற்றுமே ஆவியை அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஊற்றுமே ஆவியை அக்கினியை ஊற்ற செய்யுமே. வானங்களை கிழித்து வல்ல ஆவியா தாகமுள்ள உள்ளங்களை நிரப்பிடுமே. வானங்களை கிழித்து வல்ல ஆவியா தாகமுள்ள உள்ளங்களை நிரப்பிடுமே. தேவனே வாருமே அக்கினியை ஊற்ற செய்யுமே. தேவனே வாருமே அக்கினியை ஊற்ற செய்யுமே. பாத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பீடி தெரிய அனல் மூட்டுமே. பாத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பீடி தெரிய அனல் மூட்டுமே. தெய்வமே இறங்குமே அக்கினியை ஊற்ற செய்யுமே. ராஜா தெய்வமே இறங்குமே அக்கினியை ஊற்ற செய்யுமே. மாம்சபானை அவர் மேலும் இறங்கிடுமே. வரங்களால் வல்லமையால் நிரப்பிடுமே. மாம்சமானை அவர் மேலும் இறங்கிடுமே. வரங்களால் வல்லமையால் நிரம்பிடுமே. இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. இன்றைக்கே இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் மழையை பொழிய செய்யுமே. ஊற்றுமே ஆவியை அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஊற்றுமே ஆவியை அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஊற்றுமே ஊற்றுமே ஆவியை இந்த கால நேரத்திலும் அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஊற்றுமே ஆவியை அக்கினியை ஊற்ற செய்யுமே. வானங்களை கிழித்து வல்ல ஆவியா தாகமுள்ள உள்ளங்களை நிரப்பிடுமே. வானங்களை கிழி
தேவனே வாருமே. இந்த காலை நேரத்திலும் அக்கினியை ஊற்ற செய்யுமே. தேவனே வாருமே, அக்கினியை ஊற்ற செய்யுமே. தேவனே வாருமே, அக்கினியை ஊற்ற செய்யுமே. தேவனே வாருமே, அக்கினியை ஊற்ற செய்யுமே. பாத்திரங்கள் பாத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பீடி தெரிய அனல் மூட்டுமே. பாத்திரங்கள் எல்லாம் அபிஷேகத்தால் பற்றி பீடி தெரிய அனல் மூட்டுமே. தெய்வமே இறங்குமே, அக்கினியை ஊற்ற செய்யுமே. பார்த்து நிரம்பி வழிய மே இறங்குமே, அக்கினியை ஊற்ற செய்யுமே. தெய்வமே இறங்குமே, அக்கினியை ஊற்ற செய்யுமே. மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் இறங்கிடுமே. வரங்களால் வல்லமையால் நிரப்பிடுமே. மாம்சமான யாவர் மேலும் இறங்கிடுமே. வரங்களால் வல்லமையால் நிரப்பிடுமே. இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. சத்தத்தை உயர்த்தி இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. இன்றைக்கே இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஒவ்வொரு மேலும் இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. இன்றைக்கே இப்போதே அக்கினியை ஊற்ற செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் வாழையை பொழிய செய்யுமே. அக்கினியின் காற்றை வீச செய்யுமே. அபிஷேகத்தின் வாழையை பொழிய செய்யுமே. ஊற்றுமே ஆவியை, அக்கினியை ஊற்ற செய்யுமே. இந்த காலை நேரத்திலும் ஊற்றுமே ஆவியை. தாங்கள் ஒவ்வொரு மேலும் அக்கினியை ஊற்ற செய்யுமே. ராபகதரா ஊற்றுமே ஆவியை, அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஊற்றுமே ஆவியை, அக்கினியை ஊற்ற செய்யுமே. ஊற்றுமே ஆவியை, அக்கினியை ஊற்ற செய்யுமே. Lift up your hands and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lord, fill me with thy Holy ஆண்டவரே Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை On the நிரப்பும். day of Pentecost, as your Holy Spirit came as a mighty rushing wind, பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றைப் போல இறங்கி வந்தீரே. oh, as that heavenly wind blew upon them, பரலோக காற்று அவர்கள் மீது வீசினது போல oh, let that wind blow upon my life. அந்த காற்று என் மேல வீசட்டும் ஆண்டவரே. Let there be a healing now. ஒரு சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். Let there be a deliverance now. ஒரு விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும். Let supernatural things happen in the name of Jesus. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நடைபெறட்டும். Whenever the Spirit of God moves, கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் அசைவாடுகிறாரோ there is a life there. அங்கே ஒரு ஜீவன் உண்டாகிறது. There is a transformation. அங்கே ஒரு மறுரூபம் உண்டாகுகிறது. There is a life and hope. அங்கே ஜீவனும் நம்பிக்கையும் பிறக்கிறது. Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit, you are moving this morning. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலவேளையிலே நீர் அசைவாடுகிறதற்காய் நன்றி. Move upon thy people, O உம்முடைய Lord. பிள்ளைகள் மீது அசைவாடும் ஆண்டவரே. Let there be a deliverance in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. Let there be healing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. Let the breath of life give them life now. ஓ ஜீவ காற்று அவர்களுக்கு ஒரு ஜீவனை சுவாசத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. Let the breath of God give them life now. தேவனுடைய சுவாசம் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும். Breathe into their nostril, O Lord. அவர்களுடைய சுவாசத்திலே நாசிகளை உம்முடைய காற்றை வீச செய்யும் You ஆண்டவரே. breathe into the nostril of Adam and he became a living ஓ soul. ஆதாமுக்குள்ளே உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினீரே, அவன் ஜீவ ஆத்மாவானானே. Now let the living breath flow, go into the nostril of everyone who is struggling for their life. உம்முடைய ஜீவனுள்ள சுவாசம் அவர்களுடைய நாசிக்குள்ளே வீச செய்வீராக. வாழ்க்கைக்காக ஜீவனுக்காக
போராடி கொண்டிருக்கிற மீது நீர் வீசுவீராக. Oh, those who are grasping for air, Lord, give them your breath of life ஓ, now. மூச்சு விட முடியாமல் போராடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு உம்முடைய ஜீவனை வீசுவீராக. Oh, ஜீவ சுவாசத்தை அவர்களுக்குள்ளே ஊதுவீராக. ஜீவ சுவாசத்தை அவர்களுக்குள்ளே ஊதுவீராக. Let there be life in them now. இப்பொழுதே ஜீவன் அவர்களுக்குள்ளே உண்டாவதாக. Let every death and destruction cease in the name of Jesus. எல்லா மரணமும் அழிவும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகட்டும். Cause your wind to blow upon our nation. உம்முடைய சுவாசத்தை காற்றை எங்க தேசத்தின் மீது வீச செய்யும் ஆண்டவரே. Blow upon our nation, O Lord. எங்க தேசத்தின் மீது வீசும் ஆண்டவரே. Let the Holy Spirit be blown over our nation. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேசத்தின் மீது வீசுவீராக. Hallelujah. Hallelujah. Thank you, Lord, you're doing it. நன்றி ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக. We give you the glory. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். In Jesus' precious name. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில். Amen and amen. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Surely the Lord will bless you today. நிச்சயமாகவே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். The time that you spend at the feet of the Lord will never go in vain. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து செலவிடுகிற நேரம் வீணாய் போகாது. Now he is filling you with his Holy Spirit in an overflowing measure. நிரம்பி வழிகிற அளவிலே அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்புகிறார். Life will never be the same. உங்கள் வாழ்க்கை இருக்கிற வண்ணமாய் இருக்க போகிறதில்லை. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen and God bless you. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.